ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த மாதிரி பொண்ணு கேரக்டர் வேணும்னா கேளுங்க. அதுக்குன்னு ஒரு தனியாகவே வீடியோ போடுறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எப்படி அந்த பொண்ணு கேரக்டர் எப்படி நம்மளால் திரும்ப முடியுது, எப்படி கேஜிஎஃப் பைக் வர வைக்கிறது, ஹல்க்கு கேரக்டரு அந்த மாதிரிலாம் வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு 100K லைக்ஸ் வந்தால் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இந்தியன் பைக் பற்றி போடுறேன். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பொண்ணு கேரக்டராக மாறிட்டோம். இப்போ அது எப்படி நம்மளுக்கு வைக்கிறதுனா, இந்த ஆர்ஜிஎஸ் டூல்ஸ் மோடில் போயிட்டு பிஎம் இப்போ இந்த மாதிரி இப்போ 9 போட்டால் பிளேயர் மோடு 9 காட்டும். இதே அந்த பொண்ணு கேரக்டர் தான். இப்போ நம்ம வேறு ட்ரை பண்ணுறோம். பிஎம் 0ன்னு போட்டால் மைக்கேல் கேரக்டர் வரும். சரி, இப்போ டேரெக்டாக வெளியே வந்துட்டு அப்புறம் ப்ளே கொடுத்தா நம்மளுக்கு வந்து மைக்கேல் கேரக்டர் வந்துடும். இப்போ பாருங்களேன், மைக்கேல் கேரக்டர் வந்தாச்சா? இது பாருங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு காரை காட்ட போகிறோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸில் வந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து சூப்பர்மேன் மாதிரி காட்ட போகிறாங்க. அடுத்தது வந்து அயன்மேன் மாதிரிலாம் காட்ட போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அயன்மேன் இந்த மாதிரி எனக்கு காட்டின அவங்க ரோபிட் ஸ்டூடியோ கேமிங் எனக்கு காட்டினது இந்த அப்டேட் மாதிரி தான். இதை மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த ஒரு கார் பார்த்துக்கிட்டீங்க, அடுத்து அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டீங்க. பிஎம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் தொட்டுக்கணும். PM09. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் பஞ்சு. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு சூப்பர் பவர் தான் கிடச்சிருக்கு, அதுவும் சூப்பர் பஞ்சு. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். 50 போடுங்க. 4 போட்டிருக்கோமா? இப்போ 5ஆக ஒன்று போட்டுட்டு சூப்பர் பஞ்சுன்னு காட்டுதா? இப்போ நம்ம குத்துவோம். இருங்க, கிட்ட போயிட்டு ஒரே குத்துது பார்த்தீங்களா? அவன் எங்கேயோ போய் விழுந்தா. சரி, காருக்கெலாம் ட்ரை பண்ணுங்களா? கார் வெடிச்சிருது, ஆனால் நம்மளுக்கு வந்து செத்துடுறோம். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம வெளியே போயிட்டு அந்த ஹல்க் கேரக்டர் தான் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம ஆர்ஜிஎஸில் போய் PM10ன்னு போடுங்க. 10ன்னு போட்டதுக்கப்புறம் பல்க்குன்னு காட்டுவான். அப்படியே டேரெக்டாக வெளியே வந்துட்டு ப்ளே பட்டன் தொட்டதுக்கப்புறம் நம்ம வந்துடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் ஹல்க்கு கேரக்டராக இருப்பான். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பல்க்குன்னு போட்டிருப்பாங்க. இது உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து வேறு எதுவுமே இல்லைங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ இப்போலேருந்தே நான் போடுவேன். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நியூஸ் வந்தது இவ்வளோ தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்கு வந்து கேஜிஎஃப் பைக்கு அந்த மாதிரிலாம் வரணும்னா ஆர்ஜிஎஸ் ரோபிட் ஸ்டூடியோ அவங்க வந்து ஒன்று இது மாதிரி ஆப் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், சர்ச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேமுக்குள்ளே வந்து பேஸ்ட்டுன்னு தொட்டால் போதும். அதே டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நம்மளோட கேஜிஎஃப் பைக் கிடைக்கும். இப்போ நம்ம கேஜிஎஃப் பைக்கில் உட்காருவோம். வாங்க, 1 போட்டுட்டு உட்காருவோம். எப்படி உட்காருன்னு பார்க்கலாம். அடுத்த அப்டேட்டில் வந்து நிறைய விட்றாங்க. நம்ம ஏரோபோர்ட்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்மளே பிளெயின்லாம் எடுத்துகிட்டு ஓட்டலாம். இது பாருங்க, சூப்பராக ஓட்டுறான். ஆனால் கொஞ்சம் அவனுக்கு இடம் தான் பத்தலை. அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் சூப்பர் பஞ்சில் கார் வெடியுது. இவன் வந்து காரெல்லாம் தள்ளி விடுவான். இருங்க, இந்த ஃப்ளைட்லாம் ஓட்ட முடியுதான்னு பார்க்கலாம். ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து இப்படி ஓரம் வந்துடுவோம். ஓரம் வந்துட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட் ஓட்டலாம். நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி தான். என்னடா இது ஒரு மேஜிக் ஆட்டம் ஆகுது. சரி, நம்ம இப்போ ஃப்ளைட்குள்ளே போயிடலாம். ஃப்ளைட் என்னங்க இது ரீஸ்டார்ட் ஆகிருக்குது? டேய், என்னடா ஆச்சு? சரி, ரைட் விடுங்க. இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஓரமாக விட்டுருவோம். ஓரமாக விட்டுட்டு நம்ம ஃப்ளைட் எடுத்துகிட்டு எங்கேயாவது பறந்து போவோம்.
வாங்க பறந்து போகலாம். என்னடா இது? ஏன் எனக்கு என்ன ஏன்டா இப்படி சோதிக்கிறீங்க? சரி நம்ம கொஞ்சம் வீடியோ ஓட்டிடுவோமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து வீடியோ வந்து ஓட்டியாச்சு. இப்போ நம்ம போகலாம். அதுக்குள்ளேயே தவளை மாதிரிலாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். ஏறா மேலே ஏறா. ஏற ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டு பற்றி பேசியிருந்தோம்ல, அந்த ஃப்ளைட் வந்து இப்போ ஒர்க் ஆகும் போல். நம்ம போயிட்டு அந்த ஃப்ளைட்டை போய் ஓட்ட முடியுதான்னு பார்ப்போம் போயிட்டு. ஏன்னா அது அங்கே நின்றுச்சு. ஆனால் ஏறுற மாதிரிலாம் காட்டியிருந்துச்சு. ஆனால் ஏற முடியுமோ தெரியல. போய் பார்ப்போம். நிறைய ஃப்ளைட்ஸ் நிற்கிது. இங்கே நம்ம போவோம். அதில் போக முடியுதான்ட்டு பறந்து போடா சீயே இது. ஏறா ஏறிட்டாச்சு. வண்டியில் மாதிரி ஏறிட்டான். அவ்வளோதான். நம்ம கேமரா திருப்பிட்டு போவோம். வண்டியில் சவுண்ட் வச்சுப்போம். போடா சர்றன்னு. நம்ம தான் இன்றைக்கி ஃப்ளைட்டை ஓட்டுறோம். ஃப்ளைட்டு இன்றைக்கி யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா நம்ம கண்ட்ரோலில். நம்ம செத்தாலும் செத்துருவோம். என்னங்க இது ரொம்ப பொறுமையாக போகுது ஃப்ளைட்டு. திரும்புடா. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுட்டு அடுத்தது வந்து முக்கியமானது அதான் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒழுங்காக அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து எங்கே போகிறோன்னு தெரியல. எங்கேயோ போயிட்டுருக்கோம். மோதிருச்சுன்னா அவ்வளோதான். எங்கே தான் போகுதுன்னு தெரில. சரி இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ட்ரெயின்லாம் அப்டேட்லாம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ஓட்ட முடியல போகணும்னு நினைக்கிறேன். இறங்கி போகணும். எதுக்கு தேவையில்லாத வேலை நம்மளுக்கு? அதுக்கு தான் நம்மளுக்கு வேறு பிளைன் இருக்குது. அதுக்கு தான் 555 போட்டால் போதும். இந்த ஃப்ளைட்டு வந்துடும். இது ஏறி போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும். ரிவர்ஸில் வருதுங்க. இப்போ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். ரிவர்ஸில் வந்துட்டுருக்கு வெயிட் மேலே. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீட் பார்க்குது. அதுக்கு வேறு பிடிச்சிட்ருக்காரு. அப்படியே நமக்கு கொஞ்சம் தெரியும். இதை பார்த்தீங்களா நம்ம போயிட்டுருக்கோம் வந்து ஜாலியாக. நம்ம கீழே போவோம். கீழே அவ்வளோ கீழே திரும்பா கீழேனா அவ்வளோ கீழே நம்ம இல்லை. அப்படியே கொஞ்சம் வெளியே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சாகசம் தான் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிரிட்ஜு மேலே நம்ம குதிக்க போகிறோம். குதிரா தம்பி. பார்த்தீங்களா அல்க்கு கரெக்ட் வச்சா ஒரு லைஃப் கூட நம்மளுக்கு குறையாது. ஏன்னா அந்த மாதிரி இப்போ நம்ம அப்படியே குதிப்போம். எல்லாமே அதிருது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் பறப்போம். வாங்க இப்போ நம்ம ரோட் அல்க்கு கேரக்டர் வச்சுட்டு எப்படி எடுத்துட்டோமா இதை பாருங்கள் எப்படி ஓடுறாங்க. இடமே சதறுது. அவங்க குதிக்க இது பாருங்க மாடி மாதிரியாக போகிறான். நம்ம வந்து அப்படியே ஹைட்டில் போயிட்டு எப்படி குதிக்கிறான்னு பார்க்கலாம். மொட்டை மாடிக்கே வந்தாச்சு. அந்த பில்டிங்க்கு போய் குதிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ரொம்ப ஓடுறா கைப்புள்ள. என்னடா அது? ஐயா போக மாட்டானே. சரி விடுங்க பார்த்துக்கலாம். அடுத்தது நான் கிராணி லைவ்லாம் போட போகிறேன். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. இன்னும் ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.